நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் உடம்புல ஒரு ஒவ்வொரு துளி ரத்தமும் உன் அம்மா கிட்ட குடிச்ச தாய்ப்பால்ரா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. காவியாவை இவ்வளவு நேரம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுனீங்க. அது ரொம்ப தப்பு. அவ சுத்தமானவப்பா. கங்கையை போல, அக்னியை போல பவித்திரமானவ. அவளை இனிமே தப்பா பேசுனீங்கன்னா அத்தோட முடிஞ்சு போயிடும் நம்ம உறவு. அது நீங்களா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி. என்னப்பா இப்படி சொல்லிட்டு போற? நீங்க பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க. ஏய், இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ தாண்டா காரணம். உன்னால தாண்டா இவ்வளவு அசிங்கமும் வந்தது. கேட்டேல என்ன சொல்லிட்டு போறான்னு. அவன் பொண்டாட்டி பத்தி யாரோ தப்பா பேசினா உறவு முறிஞ்சு போயிடுமா. அது யாரா இருந்தாலும் சரின்றா. அது போதாதான் நமக்கு. போடா. காவியா, என் புருஷன் செஞ்ச தப்புக்கு திவ்யா தண்டனை கொடுத்தது சரிதான். ஆனாலும் இந்த சம்பவம் திவ்யா மனசை ரொம்ப பாதிச்சிருக்கும்ல. பாவம், ரொம்ப வருத்தப்பட்டிருக்கும்ல. இதுக்கெல்லாம் என் வீட்டுக்காரர் தான் காரணம். அவரை என் புருஷனை சொல்றதுக்கே ரொம்ப வெக்கப்படுறேன். அக்கா, உங்க வருத்தம் நியாயமானதுதான். அதுக்காக அதையே நினைச்சு நினைச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க. ஏய், தள்ளு தள்ளுங்கறல. நான் பால் எடுத்துட்டு போணும். நாள் முழுக்க வீட்லயே சும்மா உட்காந்து லந்து பண்றதே வேலையா போச்சு. அத்தை, என் வீட்டுக்காரு கொஞ்சம் பால் வேணும், கொஞ்சம் ஊத்துங்க. கொண்டா. அடியே, என் மவன் கிட்ட மட்டும் உன் கையில பாலை ஊத்துனான்னு போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோ. அப்புறம் இப்ப உன் கையில விழுந்த பால் உன் மூஞ்சிலே விழும். ரொம்ப நல்லாவே நடிக்கிறடி. போதும், ரொம்ப நடிக்காத.
சொல்லுங்க, என்னாச்சுங்க? தூக்கம் நிம்மதி இல்லாம பண்ணிட்டால இந்த திவ்யா. கண்ணை மூடுனா இந்த என் மகன் செருப்பால் அடி வாங்கின காட்சி தான் ஞாபகத்துல வருது. வாத்தியார் குடும்பமே நம்ம குடும்பத்தை தலைக்குனிய வச்சிருச்சு. இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் சின்னவன் பொண்டாட்டி காவியா தான். அவளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணுமே. அவ தான் திவ்யாவை தூண்டி விட்டு நம்ம குடும்பத்தை பழி தீக்க பாக்குறா. சரிங்க, நீங்க அத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. பாலை குடிச்சிட்டு நீங்க நல்லா தூங்கி எந்திரிங்க. இனிமே நடக்க வேண்டியத நான் பாத்துக்கிறேன். வாடா. டேய் சேது, அப்பா வருத்தப்பட்டு நான் இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட பார்த்ததில்லடா. பெத்த வயிறு பத்து எரியுது. ஒரு பொம்பளை புள்ள கிட்ட செருப்பால அடி வாங்கிட்டு எதுவுமே செய்யாம இப்படி மர மாதிரி நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? வேணாண்டா, வேணாம், நீ செய்ய வேண்டாம். நானே பாத்துக்கிறேன். அந்த வாதியார் குடும்பத்துக்கு எப்படி தண்ணி காட்டுறேன்னு மட்டும் பாரு. எப்படிமா? ஆயிரம் தான் இருந்தாலும் அவ என் பொண்டாட்டி. அவ எப்படிப்பட்டவ தெரியுமா? ராமாயணத்துல வர சீதையை போல அவ்வளவு காவியமானவ என் பொண்டாட்டி. அவ சுத்தமானவப்பா. கங்கையை போல, அக்னியை போல பவித்திரமானவ. என்னடி, என்னாச்சு? ஏதோ நெருப்பு காயம் பட்ட மாதிரி இருக்கு. என்னாச்சு? எப்படி சுட்டுக்கிட்ட? சொல்லு காவியா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், என்னடி, என்னாச்சு? ஏதோ நெருப்பு காயம் பட்ட மாதிரி இருக்கு. என்னாச்சு? எப்படி சுட்டுக்கிட்ட? அது ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லைங்கிற, கையெல்லாம் வெந்திருக்கு. எப்படி ஆச்சு? அது கிச்சன்ல வேலை பார்க்கும்போது லேசா சுடுதண்ணி பட்டுருச்சு, அவ்வளவுதான். சரி, பீரோல ஆயின்மெண்ட் இருக்கு, எடுத்து தடவிக்கும். ஏய்,
சீக்கிரம் ஆறிடுண்டி, போய் ஆயின்மெண்ட் எடுத்து தடவு. ஒன்னும் ஆகாது, தானா சரியாயிடும். அது எப்படி தானா சரியாகும்? சொன்னா கேளு, உடனே ஆயின்மெண்ட் எடுத்து போடு. அத நீயே தடவி விடலாம்ல. ஓ, ரொம்ப வலிக்குதா? அம்மா, வாங்கிட்டு வந்துட்டேன். டேய், யாராவது வந்துட போறாங்க, சீக்கிரம் அங்க போ. அங்க போய் பாத்துக்கலாம். போடா, யாரும் வரதுக்குள்ள சீக்கிரம் போ. சீக்கிரமா பண்ணுடா. பவித்ரா, என்னம்மா இங்க? இல்ல, சாமிக்கு படையல் போடணும், அதான் வாழை இலை இருக்கலான்னு ஓ, வந்தேன். சரி சரி, நானும் அதுக்கு தான் வந்தேன். என்ன, கத்திய மறந்துட்டு வந்துட்டேன். கொண்டா, நானே அறுத்து தரேன். இந்தா, எடுத்துட்டு போ. போ.
பெரியவனே, இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? அதுமா இப்ப எதுக்கு நீங்க வந்த? இந்த வீட்டுல யாரு என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்கன்னு உளவு பாக்குறதும் வேலையா? ஓடி உள்ள பேசாம. ஏய், அவன் தான் சொல்றான்ல, என்ன பாத்துட்டு நிக்கிறவ உள்ள போடி. என்னடா இவ புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி ரூம் குள்ளே உட்காராம எல்லா இடத்துலயும் அலைஞ்சிட்டு இருக்கா? மா அவளை விடுமா. மா நம்ம என்ன பிளான் போட்டாலும் அவ தப்பிச்சிடறாளே, எப்படிமா? தப்பிக்கிறதா? இந்த தடவை அவ எப்படி மாட்டியே ஆவணும்டா. சரி சரி, யாராவது வரதுக்குள்ள எல்லாம் சரியா இருக்கான்னு போய் பாரு போ. இப்ப எதுக்கு நீங்க வந்த? இந்த வீட்டுல யாரு என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்கன்னு உளவு பாக்குறதும் வேலையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விசேஷம்? ஆமா, மாடியில துணி காய போடுற இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமாண்டி, உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு எங்க தொட்டில் கட்டலான்னு பாத்துட்டு இருந்தோம். இவ ஒருத்தி குழப்பத்த. சேது, இங்க வா. இவங்க ரெண்டு பேரோட நடவடிக்கையும் சரியில்லையே. டே சேது, கனெக்ஷன்லாம் ஒழுங்கா கொடுத்துட்டல, எதுவும் சந்தேகம் இல்லையே? அம்மா, நான் ஓம் புள்ள கனெக்ஷனை சூப்பரா கொடுத்துருக்கேன். நம்பலாமா? என்ன நம்புமா? சரிடா, நீ போ. உன்னை யாரும் பார்க்காதப்போ நீ கனெக்ஷன் கொடுத்த அந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டு ஒரு ரூமுக்கு போயிடு. நான் போய் எப்படியாவது அந்த காவியாவை துணி காய போட அனுப்புறேன். காவியா, உன் ஆட்டம் முடிய போகுதுடி.